ஒரு கிராமத்தின் எல்லையில் நள்ளிரவு நேரம். யாரும் வெளியில் இல்லை. ஆனால் அந்த ஆலமரத்தடியில் ஒரு கருத்த உருவம் நிற்கிறது. கையில் வாள், முகத்தில் குங்குமம், கண்களில் தீ. அந்த கருப்பண்ணசாமி யார்? எப்படி அவன் தெய்வமானான்? அந்த கதை இன்று. கிபி 17ஆம் நூற்றாண்டு. தமிழகத்தின் தெற்கில் செழிப்பான ஒரு சமஸ்தானம். அந்த நாட்டை ஆண்டவன் வீரபாண்டியன். அவன் படையில் ஒரு வீரன் இருந்தான். பெயர் கருப்பன். உடலில் இரும்பு, மனதில் நேர்மை, கண்களில் விசுவாசம். அரசனுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்தவன். ஒரு நாள் திடீர் செய்தி வந்தது. அண்டை நாட்டு மன்னன் ஆயிரக்கணக்கான படையுடன் எல்லையை நெருங்குகிறான். தளபதி வேலன் ஒரு திட்டம் சொன்னான். மலை சந்தில் சில 100 வீரர்களை நிறுத்தி ஆயிரங்களை தடுக்கலாம். ஆனால் அவர்களுக்கு திரும்பி வர வாய்ப்பு இல்லை என்று. அரசவை அமைதியாயிருந்தது. யாரும் பேசவில்லை. அந்த நேரத்தில் கருப்பன் எழுந்தான். நான் போகிறேன் என்றான். அரசன் கண்கள் கலங்கின. கருப்பன் கூப்பிய கைகளோடு சொன்னான், அண்ணே, நீங்கள் இருந்தால் நாடு இருக்கும். என் உயிரை விட நாடு பெரியது. கருப்பன் மலை சந்தை அடைந்தான். குறுகலான பாதை, இருபுறமும் செங்குத்தான பாறைகள். விடியற் காலையில் எதிரி படை வந்தது. ஆயிரங்கள், யானைகள், குதிரைகள். கருப்பன் கத்தினான், வீரர்களே, நம் அரசனுக்காக இன்று போரிடுகிறோம். 200 பேர் ஆயிரங்களை எதிர்த்தார்கள். ஒவ்வொரு வீரனும் கீழே விழுந்தான். ஆனால் கருப்பன் மட்டும் நின்றிருந்தான். உடலில் இடத்தில் இடம் காயங்கள். கைவாளை கீழே வைக்கவில்லை. அன்று ஒரே ஒரு நாளில் அரசன் தன் படையை திரட்டினான். மறுநாள் போரில் வென்றான். நாடு காக்கப்பட்டது. ஆனால் கருப்பன் இல்லை. அன்று இரவு அரசனுக்கு கனவு வந்தது. கருப்பன் தோன்றினான். அரசனே, நான் இந்த மண்ணை விட்டு போகவில்லை. இந்த கிராம மக்களை காக்கவே இங்கு இருக்கிறேன். என்னை கிராம எல்லையில் நிறுத்து. தீய சக்திகள் என்னை கடந்து உள்ளே வர முடியாது என்று தனித்தன. மறுநாளே கருப்பனுக்கு சிலை நாட்டினார்கள். அன்றே கிராம மக்களை வாட்டிய நோய் மறைந்தது. தீய கனவுகள் நின்றன. மக்கள் சொன்னார்கள், கருப்பண்ணசாமி வந்து விட்டார் என்று. துரோகம் செய்த தளபதி வேலனுக்கு ஒரு கனவு வந்தது. கருப்பன் நின்றிருந்தான். ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், பொய்யர் வாழ்க்கை நிரந்தரமில்லை என்று. 3 நாளில் வேலன் இறந்தான். கருப்பண்ணசாமி நீதி வழங்கினார். இன்றும் தமிழகத்தில் எல்லா கிராம எல்லைகளிலும் இவன் நிற்கிறான். ஆலமரத்தடியில் வாளுடன் காவலாக. தமிழ் மண்ணில் நல்லவர்கள் தெய்வமாகிறார்கள். விசுவாசம் காத்தவர்கள் என்றும் வாழ்கிறார்கள். கருப்பண்ணசாமி அதற்கு சாட்சி. இன்றும் காக்கிறான். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் கருப்பண்ணசாமியின் அருள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணியும் லைக் பண்ணியும் மௌன மதிலுடன் இணைந்திருங்கள்.